பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக குட்டி ஜாக் ஃப்ரூட்டில் பெருசு பெருசாக இருக்கும். இதாக சாப்பிடுவோம்ல, இதில் சாம்பார் பண்ணுவாங்க. அதுலேயே எலாசா இருக்கும். அது என்ன சொல்கிறது, இன்னுமே அந்த முத்தி இருக்காது. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணிவிட்டு இதை சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்க வேண்டிய ஒரு இதுதான் ஃப்ரூட்டு தான். இது ஃப்ரூட்னு இது இனிப்பெல்லாம் கிடையாது. இப்போ இனிப்பெல்லாம் இருக்காது. இது ஸ்டார்டிங் சைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது நான் வீட்டிலேருந்தே பறிச்சுட்டு வந்திருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ நான் வீட்டிலேருந்தே பறிச்சுட்டு வந்திருக்கேன். மேபி இங்கெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் சிட்டிலெல்லாம். ஸோ நான் வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இதோட தோலெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தோலில் எடுத்துட்டு நான் காட்டுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த மாதிரி பால் இது வரும், அதை நம்ம தொடச்சிக்கிட்டே கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதோட பால் இல்லையா அது ஒட்டும். ஸோ நம்மளால கட் பண்ண முடியாது. ஸோ அவனை கட் பண்ண சொல்லி கையில் கொஞ்சம் இது பூசிக்க சொன்னே. ஆயில் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா அருவால தான் வெட்டுவோம் வீட்டில், அல்லையா குட்டி? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி வெட்டிக்கணும். பால் தொடச்சிக்கணும். இதுக்கப்புறம் தான் இருக்கு. இதுக்கப்புறம் இது செய்யணும், அது செய்யணும். ஃபர்ஸ்ட் தோல் தான் செய்வாங்க. நாங்கள் இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, அது பாம்பு மாதிரி இருக்குதுல்ல, அதை எடுத்துடணுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணி இந்த பாருங்க தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்களே, கார்லிக்கடா, பூண்டுக்கு தானே கார்லிக் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதுக்கெல்லாம் நம்ம புதுசாக ஒரு குண்டா வாங்கியிருக்கோங்க. நினைக்கலாம் நீங்கள் குழம்பு என்ன இதில் செய்கிறா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஒன்று பேன் அடா, இதுக்கு பேர். அவர் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதான், ஏதோ கோட்டிங்கு ஹெல்த்துக்கு ரொம்ப இதான் எல்லாத்துல. இதில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மாவு பேசிட்டு இருக்காரு. எதுக்கு இப்போ ஐஸ் வாட்டர்? இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கணும். கடுகு இது 3 போட்டுக்கணும். 3 போட்டுக்கிட்டு பூண்டு நடுவில் எண்ணெயே நிற்க மாட்டேங்கிறா. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இது என்ன ஸ்டீல்லையே ஏதோ என்னவோ பண்ணியிருக்காங்க போல. அடுத்து தக்காளி. இந்த டைமில் இந்த ஜாக் ஃப்ரூட்டை நம்ம இப்படி போட்டுக்கணும். இப்படி நல்லா கிண்டி விடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மூடியே நாங்கள் வாங்கலை. இதுக்கு செட் ஆகிற மூடியே கிடைக்கல இல்லையடா. இது இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே விடணும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே என்ன சொல்கிறது போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கணும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். பார்த்தீங்கன்னா இது சாம்பார் தூள், சரிங்களா? சாம்பார் தூள் போடணும். தமிழ்நாட்டுல சாம்பார் தூள்னு சொன்னீங்கன்னா சாம்பாருக்குனே ஒரு மசாலா அரைப்பாங்க, அது நினைச்சுப்பாங்க. இதுதான் அது. கொரியாண்டர் பவுடர். இது கொரியாண்டர் கிடையாது, சாம்பார் தான். சாம்பாருக்கு அரைச்சிருப்போங்கல்ல, அதுதான். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன் இந்த அளவுக்கு. இது டேபிள் தானே. இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிக்கணும், அதெல்லாம் போட்டுட்டு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும், ஐஸ் வாட்டர், சால்ட் கொஞ்சம், ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான், முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம்.
ஆல்ரெடி நான் தேங்காய் அரைச்சிக்கிட்டேன். ஓகேங்க, இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம கொட்டையை போட்டு மூடி வைக்கலாமா? பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய கொட்டை காராமணி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் காராமணி. இது அவரக்காவோடது யூஸ் பண்ணுங்க, பீன்ஸோடது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனா பச்சை பயிர் யூஸ் பண்ணது தெரியல. இந்த மாதிரி கொட்டை எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா வீட்டுல இது யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி தெரியுமா, தாமினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உளுந்துல எல்லா பருப்பும் போட்டு கிரேவி பண்றத, உளுந்து போட்டு கிரேவி பண்ணா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி உளுந்து போட்டு கிரேவி பண்ணி எடுத்து வந்துருந்துச்சு. நல்லாவே இல்லை சொல்லிட்டேன். நல்லா உளுந்து பண்ணக்கூடாது. பாத்தீங்கன்னா நான் இது பாத்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சிருங்க. என்ன சொல்றது, அந்த கொடக்கடலை இருக்குதுல்ல, ஊற வச்சு பண்ணா, ஊற வைக்காதனால என்ன பண்ணிட்டேன், சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் வேகிற மாதிரி பண்ணிட்டு இப்ப இது கூட சேர்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த பெலா பிஞ்சு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். ஏன்னா சிலது வேகாது, சிலது வெந்துடும். இது வேகுறது தான் நாங்க ஆல்ரெடி பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மூடி வச்சிடலாங்க. இதை பாத்தீங்கன்னா இப்போ ஜாக் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இந்த தேங்காவை நம்ம ஊத்திக்கிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதே சில பேர் எப்படி வேற மாதிரியும் பண்ணுவாங்க. எப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இதுக்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் டர்மரிக் எல்லாம் போட்டுட்டு அதை அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு திரும்ப ஆனியன் டொமேட்டோ எல்லாம் ஃப்ரை பண்ணி திரும்ப போட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் பண்றேன். பார்த்தீங்கன்னா இது தண்ணியாக பண்ணுவாங்க வீட்டில், ஏன்னா நல்லா இருக்கும் அது. இவன் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வேணுன்றதுனால நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி இப்போவே நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஃப்ரூட் சாம்பார் ஆர் கிரேவின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் திக்காக வச்சிருக்கேன். திக்கானா ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனா இந்த ப்ரொசீஜரில் பண்ணுங்க, சூப்பராக வரும். எப்படி இருக்குது, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளோட ஜாக் ஃப்ரூட் கிரேவியை பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக குக்காக இருக்குது. இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா மயந்திர வடா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு போ. வீடியோவில் கொஞ்சம் கலர் டிம்மாக தெரியும், டிம்முன்ற ஒரு மாதிரி வேற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேண்டாம், சாப்பிடு. வெந்துருச்சு தானே, நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கா? உங்க வீட்டுல சாப்பிட்டோம்ல அது வேற மாதிரி இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு வெந்த மாதிரி தெரியல. இன்னும் வேகணும்ன்றியா? கொஞ்சம் வேகணும். இல்ல வெந்ததா இருக்கு, ஆனா இது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்படிதான் இருக்கும். இன்னும் இனிமே வெந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகும். வெந்துச்சுன்னா அது ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும். நல்லா இருக்கா டேஸ்ட்? காரம் உப்பு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஃப்ரூட் குருமான்னு சொல்ல, குழம்புனா கொஞ்சம் தண்ணியா வைக்கணும். இதுலயே தண்ணி ஜாஸ்தி குழம்பு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்ணா ஃப்ரை கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா கிரேவி. இது கிரேவி தான். இப்போ எனக்கு சப்பாத்திக்குன்றதுனால தான் நான் இது பண்ணேன். ஸோ பாத்தீங்கன்னா வெந்துருச்சா, போதா ஆஃப் பண்ணிடவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இது கிரேவி ஆர் குழம்பு பண்ணுறதுனா இந்த ப்ரொசீஜரில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்றது, இதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கட் பண்ணிட்டு ப்ராப்பராக சிலது தான் நல்லா இருக்கும். ஜாக் ஃப்ரூட் எப்படின்னா ரொம்ப உள்ள சீட்ஸ் எல்லாம் பெருசாக வந்துச்சுன்னா நல்லா, சீட்ஸே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸே இல்லை. ஸோ சீட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் பறிச்சுட்டு இந்த மாதிரி வச்சிருவோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஃப்ரூட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் வீடியோ பாருங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வீட்லேயே இருக்கிறது இல்லை, எங்கேயாச்சும் போயிடுறோம். ஸோ அதனால குக்கிங் வீடியோ பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. வீட்லேயே இருந்தில்ல, பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வீடியோவே இருக்காது. ஏன்னா நான் வீட்டில் இருந்தேன், அங்கே நெட்ஒர்க்கே இருக்காது. ஸோ அதனால் வீடியோவே பண்ணிட்டு இருந்தில்ல. ஸோ இப்போ இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். ஸோ அவ்வளோதாங்க, பாய். ஐயோப்பா.